வெல்கம் டு மை சேனல். இப்போது மத்தியானம் சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. நாம் சாப்பிட்டுட்டு ஃப்ளவர் கார்டனுக்கு போகலாம், அதாவது நர்சரிக்கு போய் பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமையல் பாருங்கள். இப்போ முதல்ல சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. முடிச்சுட்டு ஃப்ளவர் கார்டனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏங்க எதாக இருந்தாலும் பசிக்க முடியலைங்க, சாப்பிட்டு தானே போக முடியும். அதனால் அது ரெடியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சிக்கனு, மட்டனு, ஈரல் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பணும். இது மட்டனு எல்லாம் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட போகிறோம். சாதம் வந்துக்கிட்டுருக்கு. அது முடித்த உடனே சாப்பிட வேண்டியது தான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க பசி எடுக்குது. மத்தியான நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போகணும். சுரைக்காய் சாம்பார், இன்னும் பல ஐட்டங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு போகிற வழியெல்லாம் இருக்கும் வீடுகள், கடைகள்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். கிளைமேட் அல்டிமேட்டு. வெயில் அடித்தா கூட எங்களுக்கெல்லாம் உரைக்கவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு 25-30 டிகிரி தாண்டினாவே, 30 டிகிரி பக்கம் வந்தாவே முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் சட்டையை கழட்டிடுறாங்க. ஓகே, சிக்னல் மாட்டிக்கொண்டோம். என்ன தான் போக்குவரத்து நெறிமுறைப்படுத்தி இருந்தாலும் அப்பப்போ சிக்னல் போட்டு அந்த டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. எல்லாம் காருங்களாக இருக்கா, அதனால் உள்ளே பூந்துக்கு போகலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது. பைக்காக இருந்தாலுமே அப்படியே நிற்கிறாங்க, என்ன கேப் இருந்தாலும் சரி. பைக் இருக்குது, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பைக் இருக்குது. ஆனால் அவங்களும் அந்த கார் எப்படி அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸ் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக போயிட்டுருக்காங்க. அந்த நீட் அண்ட் க்ளீனுங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த நீட் அண்ட் க்ளீன் என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்குது. எப்படி ஒரே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. அது நம்ம ஊருக்கெல்லாம் அது சாத்தியப்படுமாங்கிறது ஒன்றும் புரியல. இல்லை சிட்டி அப்படின்னா குப்பைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிட்டியும் அப்படி தான் இருக்குது, வில்லேஜும் அப்படி தான் இருக்குது. எல்லா இடமும் என்ன, சிட்டி நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வில்லேஜ் கொஞ்சம் நெருக்கடி கம்மியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ அந்த நர்சரிக்கு வந்தாச்சு. இப்போ அந்த பூச்செடிகள்லாம் பார்வையிட்டுக்கிட்டு இருக்கோம். எது வாங்கலாம், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். என்ன தினை வகை, என்ன அழகு, பூத்து குலுங்கிறத பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. இந்த இடத்துல இந்த செடிகளை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை உபகரணங்களும் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வேணுமோ அந்த உபகரணங்கள் இருக்குது. இல்லைனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு ஐடியா கொடுத்தா போதும், அது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே வாங்கி வச்சுருவாங்க. அந்தளவுக்கு அந்த அந்த கார்டனிங் இதை எல்லாருமே கூட்டம் இருக்குங்க. இப்போ நான் வீடியோ எல்லாரையும் வீடியோ பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் கூட்டம் இல்லாத ஏரியாவை பார்த்து பிடிச்சிட்ருக்கேன். அதனாலேயே நிறையா சொதப்பல் நடந்தது. ஆமாம்,
எத்தனை வெரைட்டி, எந்தெந்த வெரைட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி உரம் போடுறது, எந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது, நிழலில் இருக்கிற பூச்செடியா இல்லை வெயிலில் இருக்கிற பூச்செடியா, எல்லா வகையும் வந்து அது தனித்தனியாக வச்சு அதை வந்து சொல்கிறாங்க. நிழலில் இருக்கிற பூச்செடியெல்லாம் அந்த கண்ணாடி கூண்டு மாதிரி ஒரு ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற செடிகள்லாம் வெளியே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பூச்செடியும் 3 பவுண்டு 4 பவுண்டு 500 600 நம்ம ஊர் கணக்குக்கு வருது. அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு பராமரிக்கிறாங்க. வீட்டில் வச்சாலும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு சில செடிகள் கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக போகிறது உண்டு. ஆனால் நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லை. பூச்செடியோடு வாங்கிட்டு போனோம்னா அந்த பூவெல்லாம் அந்த ஒரு வாரத்தோடு சரி. அதுக்கப்புறம் சிறுசு பூ வந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. அதிகபட்சம் ஒரு 6 மாதம் தாங்கும். இங்கெல்லாம் ஒரு வருஷம் தாங்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி புதிய பூச்செடி வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு தடவை பூச்செடி போச்சுன்னா அது திரும்பி நம்ம வாங்கிறது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பூச்செடி வச்சு திரும்பி அதே அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ண தயங்குறதே கிடையாது. அந்தளவுக்கு இந்த எல்லா வீடுங்களும் அப்படி தான் இருக்குது. நிறையா பூக்கள் போட்டிருக்கிற வீடுகள் இருக்குது. நீங்கள் நான் சாலைகளில் வீதிகளில் நடந்து போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி வீட்டில் வந்து அதெல்லாம் போட்டு பராமரிக்கிறாங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க. இது என்னென்ன மாதிரி செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை நடக்குது. இவங்களும் வந்து சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி பூ வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பூக்களே இல்லாத செடிகள் கூட அந்த அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வளர்ந்துருக்குங்க. அந்த செடியே வந்து பார்த்தா பச்சையாக தான் இருக்குது, ஆனால் அது பூச்செடி மாதிரியாக தான் இருக்குது. அது பூவா இலைகளா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த தோட்டக்கலை, இந்த பூந்தோட்ட காதலர்களெல்லாம் வந்து இதை ரொம்ப விரும்புவாங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் ஓரளவுக்கு ரஷ் இருக்குது, நல்ல ரஷ் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு சைடாக பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க இல்லாத சைடெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எடுக்க அடுத்தடுத்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய செடிகளாக தான் இருக்குது எனக்கு. எல்லாம் எவ்வளோ பக்குவமாக அந்த மரச்சட்டமெல்லாம் நட்டு தண்ணி அதிகப்படியான தண்ணி நிற்காத அளவுக்கு சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் வச்சு அதை வந்து ஒரு 2-2.5 அடி உயரத்துக்கு மேலே வச்சு அவங்க அதை பராமரிக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து நிலத்துலையே போட்டுடுறாங்க. நம்ம ஊர்லையெல்லாம் நான் நிறையா நர்சரி போய் பார்த்துருக்கேன். நிலத்துலையே போட்டிருக்காங்க. நிலத்துலையே போடும்போது அது தண்ணி மழை வந்தால் நிற்கிறது, அது அழுகி போகிறது, அந்த மாதிரி சில சமாச்சாரம்லாம் நடக்குது. இங்கே அப்படி இல்லை. என்ன மழை வந்தாலும் சரி, என்ன பனி அடித்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செடியை வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக குனிஞ்சு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொன்னால் போதும், எடுத்து அப்படியே போட்டு என்ன மாதிரி தொட்டி வேணுமோ அதை வாங்கி கொடுத்தோம்னா அதில் அவங்க பதியம் போட்டு கொடுத்துட்றாங்க. நாம் அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம அதுக்கு அப்பப்போ உரம் பண்ணணும், எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் சொல்லிடுறாங்க. நாம் அது மாதிரி செஞ்சால் கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். அதுக்கப்புறம் தாங்குச்சுன்னா நம்ம லக்கு. தாங்கலை அப்படின்னா இவங்க எப்படி செடி மாதத்துக்கு ஒருக்க போய் எல்லாம் மாற்றி செடிகள் ஒரு 10 செடி 5 செடி வாங்கிட்டு தான் வராங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற செடியெல்லாம் எடுத்துகிட்டு இதை பதிச்சு வச்சிட்றாங்க. நமக்கு வந்து தோட்டத்தை பார்க்கும்போது புதுசாக அப்பப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வைப். காலங்காலத்தில் எழுந்திரிச்சு அப்படியே அந்த கார்டனை பார்த்தோம்னா அது ஒரு தனி புத்துணர்ச்சி. வீட்லேயே இந்தளவுக்கு கிட்டத்தட்ட போட்டுக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து நாம் வாங்கிறதுக்கு நம்ம கார்டனு இது நர்சரிக்கு போய் தான் ஆகணும். சிலது பூக்கள் இங்கேயே பூத்து குலுங்கிறது உண்டு.
சிலது அந்த செடிகளோடு அப்படியே பூ அப்படியே ஒன்று ஒன்று உழுக ஒன்று வர ஒன்று உழுக ஒன்று வர அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு. இல்லை, பூக்கள் பூராமே வித்தியாசமான பூக்கள். இது மாதிரி பூக்கள் தான் வித்தியாசமான இந்த சீதோஷ்ண நிலைக்கு ஊட்டியிலெல்லாம் மலர் கண்காட்சின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் மலர் கண்காட்சியில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, கூட்டம் பிச்சு பின்னி எடுத்துடுது. அது இல்லாமல் போகிற பக்கமெல்லாம் வண்டி நிறுத்த முடியாது, நடந்து போங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, டிராஃபிக்கு. இங்கெல்லாம் அப்படி இல்லை. இது பாருங்கள், இந்த நர்சரியே வந்து ஊட்டி பூக்கண்காட்சி மாதிரி தான் இருக்குது. அங்கே பார்க்கக்கூடிய பூக்கள் மாதிரி இங்கே எல்லாமே பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குது. இது இந்த ஏரியாக்கள்லேயே வரக்கூடிய பூக்கள் தானா, இல்லை வேறு வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்களா, அதுவும் கரெக்டாக தெரியல. கேட்டால் இங்கே இருக்கிற பூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று, சாலை எங்கும் நாம் போகக்கூடிய வழியில் பூராவுமே புல்வெளியும் இருக்குது. அதை ஒட்டி இந்த மாதிரி பூச்செடிகள் தானாக வளர்ந்துருக்கு. அதை பராமரிக்கிறதே யாருமே கிடையாது, ஆனால் தானாக வளர்ந்துருக்கு. அப்படியே பராமரித்தாலும் அவங்க கவுன்சில் வந்து ஓரளவுக்கு வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப மோசமாச்சுன்னா. ஆனால் அந்த சாலை ஓரத்தில் அத்தனை பூக்கள், அத்தனை ரோஜா பூ, அது எல்லாம் மலர்ந்துருக்கு. யாரும் அதெல்லாம் பறிக்கிறது கிடையாது. இங்கே என்ன பறிச்சுட்டு போய் பூ 5 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அங்கே என்ன பூவாக எங்கே போனாலும் பூ, ரோஜா பூ எல்லா பூக்களும். அதனால் வந்து அந்த பூந்தோட்டம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஆடு மாடுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கெல்லாம் வராது. அதனால் அவங்களாம் பண்ணையில் தான் வளர்த்துறாங்க. பண்ணைக்குள்ளே இருக்கிற புல்வெளியில் தான் மேயும். இந்த பக்கமெல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது. வெளியே ரோட்டில் நடமாட விடுறது, வீதியில் உலா விடுறது, பக்கத்து தோட்டத்தில் விடுறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தோட்டத்துக்கும் வேலி இருக்குது, அதுக்கு மேலே அதை தாண்டி அது போகாது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கிராமங்கள் எல்லாமே அவ்வளோ சுத்தமாக பராமரிச்சிட்டும் அதை வந்து ஒரு நல்ல கடமையாகவே செய்கிறாங்க. பயிர் தொழிலாகட்டும், இந்த மாதிரி பூக்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து பண்ணையில் வர்றது இந்த விசேஷங்களுக்கெல்லாம் கூட வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம திருமணம் இதர விசேஷங்களுக்கெல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாம் கூட நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இந்த பொக்கேஸ் எல்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது. இங்கே நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அது கல்லறைக்கு வைக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அப்படின்னா கூட இதை தான் வந்து வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஓகே, எல்லாம் சுற்றி பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது கிட்டத்தட்ட 13 நிமிஷம் ஓடிடுச்சு. மிகவும் நன்றி. அடுத்தது மீன்கள் காட்சி, அக்வேரியம், அதை வந்து அடுத்த வீடியோ வரும், அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.